ஹாய், வாங்க. சிக்கன் சிக்கன் கொத்து பரோட்டா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மைதா மாவு எடுத்து போட்டுக்கலாங்க. ஒரு கப் மாவு, கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாங்க. சர்க்கரை ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. எப்பயுமே மாவு பிசைஞ்சோம்னா மைதா மாவு அது கொஞ்சம் சர்க்கரை போட்டால் தான் நல்லாயிருக்கும். இனிப்பு, கொஞ்சம் சால்ட், உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் எண்ணெய், காய்ச்சின எண்ணெய், சூடு காட்டின எண்ணெய் ஊற்றணும் பிசைறதுக்கு. எண்ணெய் ஒரு டீஸ்பூன் போட்டாச்சுங்க. சுடுதண்ணி காய வச்சு கொதிக்க வச்சு கிண்ணத்தில் சின்ன டப்பாவில் ஊற்றி வச்சுருக்குங்க. அது லைட்டாக சூடு ஆறி இருக்கணும். கொதிக்க ஊற்றக்கூடாது. சுடு தண்ணி ஆற வச்ச தண்ணி தான் கொஞ்சம் லைட்டாக சுடுகுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்க வேண்டியதான் மாவை. லைட்டாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிக்கணுங்க. பரோட்டா மாவு கொஞ்சம் நிறைய எண்ணெய் போட்டு மாவு பிசைஞ்சால் தான் நல்லா ஊறும். அது எண்ணெய் காய்ச்சின எண்ணெயாக இருக்கணும். சூடாக பச்சை எண்ணெய் போட்டு பிசைக்கூடாது. மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சுங்க. சிக்கன் வேக வச்சு சிக்கன் பிச்சு போட்டுக்கலாங்க. எலும்பு இல்லாமல் எடுத்துக்கலாங்க. லெக் பீஸு, மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு சிக்கனை வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம். கொஞ்சம் மசாலா, இஞ்சி பூண்டு, கொஞ்சம் லெமனு, கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ அது எலும்பு விட்டு தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கலாம். சிக்கனை எலும்பு இல்லாமல் எடுத்துக்கினா தான் நல்லாயிருக்கும். வேக வச்சு பிச்சு வச்சுக்கிட்டு தான் அப்புறம் கொத்து பரோட்டா மசாலா ரெடி பண்ணணும். பாருங்க, நல்லா பிச்சு எடுத்துக்கலாங்க. எலும்பு இல்லாமல் எடுத்துக்க வேண்டிய கறி. சிக்கன் கொத்து பரோட்டா சூப்பராக இருக்கும். கறி எலும்பு இல்லாமல் பிச்சு எடுத்துக்கணும். அதுதாங்க நல்லாயிருக்கும். சூப்பராக அங்கே பரோட்டா மாவு பரோட்டாவுக்கு நல்லா அழகாக எப்படி அது உருட்டி மடக்கி அது எப்படி என்ன பண்ணு எண்ணெய் போட்டு நல்லா உருட்டணுங்க. நல்லா மெலிசாக உருட்டிக்கணும். இதுமாதிரி தாங்க உருட்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா மெலிசாக உருட்டணும்.
எண்ணெய் தடவி தடவி உருட்டணும், அப்போ தான் ஒட்டாத வரும். இது மாதிரி மடிச்சிக்கணுங்க. இது கொத்து புரோட்டாக்கு இப்படி மடித்து உருட்டி போட்டால் தான் நல்லா லேயராக வரும், பிச்சு போட்டாக்கா. இது மைதா மாவில் கொத்து புரோட்டா செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். மாவு பிசைஞ்சு நல்லா ஒரு 1 ஹவர் ஊற வச்சிடணும். ஒரு அரை மணி நேரம் ஊறினா கூட போதும். இந்த மாதிரி தாங்க அழகாக உருட்டிக்கணும். ஸ்கொயராக உருட்டிக்கணுங்க. எடுத்து வச்சாச்சு. அதேமாரி 3 பீஸும் உருட்டி எடுத்துக்கலாம். 3 சப்பாத்திக்கு 3 பரோட்டாவுக்கு தான் ரெடி பண்ணோம். ரவுண்டாகவும் போடலாம், இந்த மாதிரியும் போடலாம் பரோட்டா. அதாவது உருட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ பரோட்டா நல்லா எண்ணெயில் நல்லா போட்டு முழு பொரிக்கணும். கொத்து பரோட்டாவுக்கு நல்லா எண்ணெயிலே வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது பாருங்கள். ஒரு பரோட்டா போட்டு எடுத்தாச்சுங்க. இது அடுத்த பரோட்டா போட்டுக்கலாங்க. எண்ணெயை ஊற்றி பச்சை மிளகா போட்டாச்சுங்க. மசாலா ரெடி பண்ணேன். வெங்காயங்க, கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கணும். நாங்கள் சிக்கன் வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு போட்டோம். தக்காளிலாம் போட்டாச்சுங்க. போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதங்க விடணும். சிக்கன் போட்டுக்கலாங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு, பச்சை மிளகாலாம். இப்போ சிக்கன் பிச்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த சிக்கனை போட்டு நல்லா மசாலா போட்டு நல்லா ரெடி பண்ணிக்கலாங்க. அதான் வேக வச்ச சிக்கன் தானே, அது ரொம்ப நேரம் வேக விடணும்லாம் கிடையாது. சும்மா லைட்டாக போட்டு அதுக்கு உள்ள மசாலாலாம் என்னென்ன போடுறேன்னு பார்த்துங்க. கொஞ்சோண்டு குழம்பு மிளகா பொடி தாங்க போடுவோம் நாங்கள். மற்றதெல்லாம் போட்டால் கரம் மசாலா அது இதுன்னு வயிறு கடுப்பு எடுத்துரும். அதனால் வீட்டில் குழம்புக்கு வச்சுக்கணும். அந்த மசாலா கொஞ்சம் சிக்கன் பொடி போட்டிருக்கோம். வெறும் மிளகா பொடி கொஞ்சம் போட்டிருக்கோம். லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க கலருக்கு.
கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாங்க. ஆல்ரெடி எதுவுமே சிக்கன் வேகும் போதோ கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் மசாலாலாம் போட்டு வேக வச்சாச்சு. அதுக்கு வெறும் இப்போ வெங்காயம் தக்காளி போட்டுக்க மட்டும் லைட்டாக உப்பு போட்டால் போதும். இது பாருங்கள், எல்லா மசாலாவும் போட்டு கொஞ்சம் நேரம் பச்சை வாடை போகிறதுக்கு சும்மா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கணும். கொதிக்க விட்டோம்னாக்கா சிக்கனுக்கு அந்த காரெல்லாம் போய் அதில் ஊறும். அடுத்தது வெங்காயம் தக்காளியும் நல்லா புளிப்புக்கு சாஸ் போட்டுக்கலாங்க, டொமேட்டோ சாஸ். கொத்து பரோட்டாவுக்கு அப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். சாஸ் போட்டால் தான் நல்லா இனிப்பும் இருக்கும், புளிப்பும் இருக்கும், காரமும் இருக்கும், எல்லாமும் 3 சேர்ந்தாப்புல இருக்கும். கொத்து பரோட்டா, சிக்கன் கொத்து பரோட்டா. கொஞ்சம் புதினா தழை போட்டாச்சுங்க வாசனைக்கு. எந்த நான்வெஜ்ஜு செஞ்சாலும் கொஞ்சம் புதினா போட்டால் தான் நல்லா கம்முன்னு வாசனைன்னா தூக்கலாக தூக்கிக்கிடும். இந்த பரோட்டா போட்டு வச்சுருந்தேன் இல்லைங்களாங்க, அதை நல்லா தட்டிக்கணுங்க. தட்டினா தான் பஞ்சாட்டம் ஆகும். சுடுது, கொதிக்குது, அப்படி சூடு. பாப்பா செம்ம சூடு. இப்போ தான் போட்டு எடுத்தது. அதுக்குள்ளே அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்குள்ள சூடே ஆறல. இது வெயில் காலன்றதுனால எது ஒன்றும் டக்குன்னு சூடு ஆறாது. நல்லா பிச்சு போட்டுக்கலாங்க. இது ஹோட்டல் கடைன்னா பெரிய கரண்டி வச்சு டங்குன்னு குத்துவாங்க போட்டு கொத்து பரோட்டாவுக்கு. இது நம்ம வீட்டில் செய்யறதுனால அது குத்தலாம் முடியல, கையால் பொடியே பிச்சு போட்டுக்க வேண்டியதான். நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க பரோட்டா, பஞ்சு மாதிரி. நல்லா ஊற வச்சு நான் மாவு பிசைஞ்சு எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ சாஃப்டாக வரும். நல்லா லேயராக வருது அப்படி பிச்சு போட. ஆயில் எதுலையுமே நாங்கள் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம், அதிகம் போட மாட்டோம். அதிகம் எண்ணெய் சாப்பிடக்கூடாது, கொலஸ்ட்ரால் வந்துடும். இப்போலாம் சின்ன பிள்ளைங்களுக்கே வருது கொலஸ்ட்ரால். ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம கொத்து பரோட்டாவை தூக்கி இது மசாலாக்குள்ளே போட்டு கிண்டிக்கலாங்க. பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மசாலா சிக்கன் கொத்து பரோட்டா. இதே மாதிரி முட்டை கொத்து பரோட்டாவும் செய்யலாம், மட்டன்லேயும் கொத்து பரோட்டா செய்யலாம். சூப்பராக இருக்கும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணணும். சிக்கன் கொத்து பரோட்டா சூப்பராக இருக்குது பாருங்க. பாருங்க, கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். சிக்கன் கொத்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாங்க. இதெல்லாம் கடையிலலாம் போய் வாங்கினா எவ்வளோ ரேட்டு தெரியுமா? 150 ரூபா 200 ரூபா நான் வெஜிடேரியனாக வாங்கினா தான். பாருங்கள்,
சூப்பராக கொத்து புரோட்டா ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கொத்து புரோட்டா. நான் எந்த மாதிரி செஞ்சேனோ அதேமாரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். 3 புரோட்டா தான் செஞ்சேன். அது ஒரு 100 கிராம் 1/4 கிலோ சிக்கன் தான் எடுத்தேன். அது எலும்புலாம் போகணும், 150 கிராம் வந்திருக்கும் சிக்கன். அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி போட்டு மசாலாலாம் ரெடி பண்ணி இது பாருங்கள், ஒரு ஆள் ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது பாருங்கள். 3 புரோட்டா தான். சிக்கன் அந்த வெங்காயம் தக்காளி மசாலா அது இதுன்னு போட நிறைய சேர்ந்துக்குச்சு. சூப்பராக பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.